நான் சொல்ல விரும்புகின்ற முதல் செய்தி என்னவென்றால், அவரை அறிமுகப்படுத்தி பேசுவதற்குரிய அடிப்படை தகுதி கூட அற்றவன் நான் என்றுதான் முதலில் சொல்ல வேண்டும். என்னுடைய புலனை சார்ந்த பயிற்சி என்பது முற்றிலும் வேறு ஒரு காலப்பகுதியை சார்ந்தது. இருப்பினும் இரண்டாவது முறையாக இத்தகைய ஒரு கடமை எனக்கு ஒப்புவிக்கப்பட்டதற்கான காரணம் என்னவென்று பார்த்தோம்னால், அவருடைய ஐராவதனுடைய பங்களிப்பை மதிப்பிட்டு பேசுவதற்கு கூட தமிழகத்தில் தக்கவர்கள் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக இதை நாம் கொடுக்கிறேன். இரு பண்டை எழுத்து முறைகளில் ஆழங்கால்பட்டவர், அவற்றில் கற்றுத்துறை போகிறது தம் வாழ்நாளையை இதற்காக செலவிட்டவர். 1977 அவர் வெளியிட்ட சிந்துவெளி எழுத்துக்களுக்கான அறைகள் கண்கார்டன்ஸ் இன்று வரை ஒரு அடிப்படை கல்வி நூலாக விளைவிக்கிறது. அதனையும் புதுக்கி வெளியிட வேண்டிய ஒரு நிலை, அவரை தான் புதுக்கி வெளியிட வேண்டிய நிலை கொண்டிருக்கிறது. அவருடைய மற்றும் ஒரு பெரும் படைப்பு என்பது தமிழ் பிராமி கல்வெட்டுகளை அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் புதிரவித்து படித்தவர் என்கின்ற இந்த அறிந்திருப்பை அவர் பெற்றிருக்கார். இந்த இருவரும் சாதனைகளையும் ஒரு நாளில் ஒரு இரவில் செய்து முடித்து விட முடியாது. ஒரு வாழ்நாளினுடைய உழைப்பும் அறிவுத்திறனும் தெரிந்த படிப்பும் பன்மொழி ஆற்றலும் தேவை. ஐராவதம் மாதம் அவருடைய பாராட்டு 2 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிடப்பட்ட ஐராவதி என்கின்ற அவருடைய நூலிலே அவருடைய வெளியீடுகளின் பட்டியல் உள்ளது. 2 பட்டியலாக வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ் பிராமி தொடர்பாக எழுதிய கட்டுரைகளும் நூல்களும், சிந்து எழுத்துக்களை பற்றி எழுதிய அந்த கட்டுரையுடைய பட்டியலும் 2 பெரும் பட்டியல்களாக உள்ளன. 1958 முதல், அதாவது அவருக்கு 28 வயது இருந்த காலத்திலிருந்து அவர் தொடர்ந்து எழுதியுள்ளார். அவருடைய எழுத்துக்களை பார்க்கும்போது வெகுசன நாளிதழான இந்து முதற்கொண்டு ஆய்விதழான புல்லட்டின் ஆஃப் ஸ்கூல் ஆஃப் ஓரியண்டல் அண்ட் ஆப்பிரிக்கன் ஸ்டடீஸ் வரை வெவ்வேறு நிலைகளில் அவருடைய ஆராய்ச்சிகளை வெளியிட்டுள்ளார். ஆனால் அவர் வெகுசன இதழில் எழுதினாலும் ஆய்விதழில் எழுதினாலும் அவரிடம் இருக்கக்கூடிய அவர் சொல்ல வருகின்ற செய்தியை மிகவும் தெளிவாக, அதே சமயத்தில் அவர் சார்ந்த புலமை துறையினுடைய நுட்பங்களை கைவிட்டு விடாமல் இரண்டையும் ஒரே சமயத்தில் அவர் கையாளுவதை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய எழுத்திலே எப்போதுமே நாசுக்கான இலக்கிய நுட்பங்கள் தொடர்ந்து இருக்கும். இந்திய வரலாற்று பேரவை என்கின்ற இந்தியன் ஹிஸ்டரி காங்கிரஸ் அதனுடைய தலைவராக அவர் 10-12 ஆண்டுகளுக்கு முன்பு தலைமை உரையாற்றினார். கடந்த 30-40 ஆண்டுகளில் அல்லது நினைவு தெரிந்த காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து ஒருவரும் அந்த பொறுப்பை பெற்றதில்லை. இந்த ஆண்டுதான் பேராசிரியர் சண்பகலட்சுமி அந்த தலைவர் உரையாற்றினார். அது வேறு ஒரு செய்தி. அவரும் கூட தமிழ்நாட்டில் கற்றிருந்தாலும் அவருடைய பொறுமையை விரிவு என்பது முற்றிலும் தில்லியை சார்ந்ததாக இருக்கின்றார். இந்த பின்புலத்தை நாம் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அவர் ஆற்றிய இந்த தலைவர் உரை, அதனுடைய தலைப்பு அவர் தொடங்கியது நேர்த்தி என்கின்ற என்பதுதான் அந்த ஆய்வுரையினுடைய தலைப்பாக அமைத்திருந்தார். இதுவல்ல அப்படின்ற போது ஒரு நுட்பத்தோடு தான் எனக்கு எழுந்திருந்தார். அது என்னவோ தெரியவில்லை. ஆனால் அந்த 5வது நூலில் அந்த பட்டியலில் இந்த தலைப்பு மட்டும் விடுபட்டிருந்தது. இந்த இருவரும் சாதனைகளுக்காக அவருக்கு தொடர்ந்து அங்கீகாரங்கள் கிடைத்திருக்கின்றன. ஆனால் இந்த அங்கீகாரங்களை எல்லாம் பார்க்கும்போது பெரும் தமிழ்நாட்டுக்கு வெளியே தான் இந்த அங்கீகாரங்கள் கிடைத்திருக்கின்றன. முதற்பெரும் அங்கீகாரம் என்று நான் கருதுவது என்னவென்றால், கிரியா பதிப்பகமும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகமும் இணைந்து வெளியிட்ட ஏர்லி தமிழ் எபிகிராஃபி என்ற புத்தகம் ஹார்வர்ட் ஓரியண்டல் சிஎஸ் என்ற மதிப்பு வாய்ந்த ஒரு வரிசையில் வெளிவந்தது. மிகவும் கௌரவம் வாய்ந்த ஒரு வரிசை. அதில்
தமிழ் தொடர்பான அல்லது திராவிட மொழிகள் தொடர்பான ஒரு நூலுமே வெளிவந்ததில்லை. ஐராவதனுடைய நூல் வெளிவரும் வரை ஏ.கே. ராமானுஜன் திருவாய்மொழியை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அந்த வரிசையில் வெளியிடுவதாக இருந்தார். தமிழை காக்கும் தீயூர் ஏ.கே. ராமானுஜனிடமும் ஒரு முறை தன்னுடைய கைவரிசையை காட்டி அவர் அந்த நூலை முடிப்பதற்கு முன்பே அவரை அனுப்புவார். ஆகவே 2003 வெளிவந்த அந்த நூல் தான் ஹார்வர்ட் ஓரியண்டல் வரிசையில் வெளிவந்த முதல் தமிழ் திராவிட தொடர்பான நூல். இதை தவிர அவர் இந்திய வரலாற்று துறையினுடைய ஐசிஎச்ஆருடைய ஃபெலோஷிப்பை பெற்றிருக்கிறார். ஜவஹர்லால் நேரு ஃபெலோஷிப் பெற்றிருக்கிறார். அண்மையில் ஒரு நண்பர் சொல்லிய செய்தி, அவருடைய கட்டுரைகளுடைய தொகுப்பு பெண்கள் மூலமாக வெளிவர உள்ளது. இந்த நூல் வெளிவர உள்ளது என்கின்ற செய்தியை அறிந்தவுடனே பெண்களுடைய அந்த குறிப்பிட்ட பதிப்பாசிரியருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. ரோம்லா தாப்பர் பேசுகிறார். ரோம்லா தாப்பர் இந்திய வரலாற்றோட மிக முக்கியமான வரலாற்று ஆசிரியர். ஆனால் அவர் மார்க்சிய வரலாற்று ஆசிரியர் அல்ல. சற்று முன்பு ஜெயமோகன் கூறினார். அவர் சமூக வரலாற்று ஆசிரியர், இடதுசாரி சார்புடையவர் என்று கூறலாமே, அவர் ஒரு மார்க்சிய வரலாற்று ஆசிரியர் அல்ல. ஆனால் இந்தியாவிலே மிக மிக மதிக்கப்படுகின்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் இருக்கிறார் என்றால் அது ரோம்லா தாப்பர் என்றுதான் சொல்ல முடியும். அவர் தொலைபேசி என்றதுமே இந்த பதிப்பாசிரியர் சற்று நடுக்கம் ஏற்பட்டுவிட்டார். தொலைபேசி எடுத்ததுமே அவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் ஐராவதம் நூல் வெளியிடுவதாக கேள்விப்பட்டேன், இட்ஸ் ஹை டைம் என்று சொல்லி அந்த தொலைபேசி தொடர்பை துண்டித்துவிட்டார்கள். இத்தகைய ஒரு பெரும் மதிப்பு வாய்ந்த ஒரு அறிஞர் நம்மிடையே இருக்கிறது என்பது நாம் அனைவருக்கும் மகிழ்ச்சி தருவது. இதை தவிர 2 ஆண்டுகளுக்கு முன்பு பத்மஸ்ரீ பட்டம் பெற்றிருக்கிறார். தமிழ்நாட்டிலே இவருக்கு அண்மை காலங்களில் கிடைக்கக்கூடிய கௌரவங்கள் எல்லாம் தவிர்க்க முடியாத நிலையில் தான் வந்து கொண்டிருக்கின்றன. 10 ஆண்டுகளுக்கு அல்லது 5 ஆண்டுகளுக்கு முன்பு வரை தமிழ்நாட்டில் தமிழக அரசோ அல்லது தமிழ் சார்ந்த நிறுவனங்களோ அவர் பெரிய அங்கீகரிப்பை வழங்கவில்லை என்று நாம் கூற வேண்டும். இது ஒரு புறம். மற்றொரு புறம், அவர் தினமணி ஆசிரியராக இருந்தபோது அவருடைய முக்கியமான சில பங்களிப்புகளை சொல்ல வேண்டும். ஏற்கனவே அவருடைய தினமணி நாளிதழில் மொழிநடையில் அவர் செய்த சில மாற்றங்களை பற்றி குறிப்பிட்டு சொன்னார்கள். ஆகவே அதை தவிர்த்து தமிழ் மொழியை பற்றி மட்டும் சில செய்திகளை சொல்ல விரும்புகிறேன். பல்வேறு குழுக்களாகவும் சிற்றிதழ், வெகுசன பத்திரிகை, பண்டிதர், நவீனத்துவவாதிகள், கல்வித்துறை சார்ந்தோர், கல்வித்துறை சாராதோர் என்று பல்வேறு பிரிவுகள் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் இலக்கிய சூழலில் தமிழ் மொழி 1989 ஒரு 3-4 ஆண்டு காலத்திற்கு ஒரு பாலமாக விளங்கி ஒரு புதிய களத்தை உருவாக்கியது என்று சொல்லலாம். அந்த களத்தினுடைய விரிவுதான் இன்றைக்கு கடந்த 10 ஆண்டுகளிலே தமிழ் புலமை உலகத்திலும் கல்வி உலகத்திலும் அறிவுலகத்திலும் ஏற்பட்டிருக்கிற சில மாற்றங்களுக்கான அடிப்படை என்று நான் கருதுகிறேன். தமிழ் மொழியை பார்க்கும்போது இன்றைக்கும் நினைவை புரட்டி பார்க்கும்போது சிவத்தம்பி, தமிழவன், தமிழர்கள், அசோகத்தின் என்ற வெவ்வேறு வகையான ஆளுமைகள் பங்களிப்பதை பார்க்க முடியும். எனக்கு தெரிந்து பேராசிரியர் செல்வலட்சுமி எழுதிய ஒரே தமிழ் கட்டுரை என்று நான் அறிந்த வரையில் அது தமிழ் மொழி பத்திரிகையில் தான் வெளிவந்தது. தமிழவன் தொடங்கிய ஒரு விவாதம், தமிழ் அடையாளம், தமிழ் அரசியல், தலித் அரசியல் பற்றி தொடங்கிய விவாதங்கள் எல்லாம் பின்பு பெருமளவுக்கு விரிவு பெற்றதை நாம் அறிவோம். தமிழன் எழுதிய அந்த தொடர் உங்கள் தமிழை தெரிந்து கொள்ளுங்கள் என்பது மிக முக்கியமான ஒரு தொடர் என்று நான் நினைக்கின்றேன். இது மிக முக்கியமாக தமிழ் புலவர்களுக்கும் வெகுசன ஊடகங்களுக்கும் எந்த தொடர்புமே இருக்காது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கும் வேளையில் அவர் தமிழர்கள் போன்றவர்கள் கூட ஒரு வெகுசன ஊடகத்தை நன்றாக பயன்படுத்திக் கொள்ள முடியும், மொழி பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் என்பதை நிறுவி காட்டியது தமிழர்கள். பல சமயங்களிலே தமிழ் மொழி பத்திரிகை டைம்ஸ் லிட்டரரி சப்ளிமெண்ட்டுடன் ஒப்பிடப்படுவதை நான் பார்த்திருக்கேன். என்னை பொறுத்த அளவில் அந்த ஒப்பீடு பொருத்தமற்றது என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் ஆங்கில இலக்கிய பத்திரிகை உலகத்திலே டிஎல்எஸ்க்கு ஒப்பாகவோ அதை விட சிறந்த இதழ்கள் உண்டு. லண்டன் ரிவ்யூ ஆஃப் புக்ஸ் என்று சொல்லலாம், நியூயார்க் ரிவ்யூ ஆஃப் புக்ஸ்
புக்ஸ் என்று சொல்லலாம், நியூயார்க் டைம்ஸ் புக் சொல்லலாம், இது போல பல இருந்தன. ஆனால் தமிழ் மணி வந்த சமயத்திலும் அதற்கு பிறகும் அதோடு ஒப்பிட்டு பார்க்கத்தகுந்த அளவிலே ஒரு களம் இருந்ததில்லை என்பதை உறுதியாக சொல்ல முடியும். அதை சாத்தியப்படுத்தியவர் ஐராவத மகாதேவன் என்பது எந்த விதமான இரண்டு கருத்துக்கள் இருக்கும். பல சமயங்களில் பல துணிவான கருத்துக்களை அவர் வெளியிட்டார். ஐந்திரம் என்கின்ற ஒரு போலி நூல் தமிழக அரசின் சார்பாக, ஒரு தொழில்நுட்ப இயக்கத்தின் சார்பாக ஒரு போலி நூல் வெளியிட்டது. அதை பற்றி செந்தமிழ் செல்வியும் தமிழ் மொழியிலும் சிறு அளவில் கற்றுக்கொண்டிருந்தாலும் கூட அந்த மோசடியை யாரும் வெளிப்படுத்தாமல் இருந்தார்கள். அதனை மிக விரிவாக ஒரு புலனாய்வு போல் வெளிப்படுத்தியவர் ஐராவத மகாதேவன் அவர்கள் தான். இவர் அவருடைய புலமை பங்களிப்பையும் அறிவு இயக்க சார்பு பங்களிப்பையும் இவ்வாறு சொல்கின்ற அதே வேளையில் இறுதியாக தனிப்பட்ட